ஓகே சூப்பர் கலங்க சார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, போட்டு தூங்குங்க. வணக்கம். தமிழ் முரசு டாக்கீஸ் யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நான் சேலம் ஜிபி பிச்சுமணி. இன்னைக்கான தலைப்பு: இனி காக்காவும் வேண்டாம், கழுகும் வேண்டாம். ரஜினி பேச்சுக்கு ரசிகர்களின் ரியாக்ஷன். இதோ தலைப்பின் விளக்கம் உங்களுக்காக. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் லால் சலாம் திரைப்படத்தில் ரஜினிகாந்த் சிறப்பு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இப்படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் ஆகியோர் நடித்துள்ளனர். A.R. ரஹ்மான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இத்திரைப்படம் பிப்ரவரி 9 தேதி வெளியாக உள்ள நிலையில் இத்திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய ரஜினிகாந்த், என்னோட நண்பர் இசைஞானி இளையராஜாவின் மகள் பவாதாரணி அகால மரணமடைந்திருக்காங்க, என்னோட ஆழ்ந்த இரங்கல்கள். அதன் பிறகு கேப்டன் விஜயகாந்த், கலைஞர் ஜெயலலிதா இருக்கும்போதே எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தவர் இருவருக்கும் இரங்கல் தெரிவித்துவிட்டு பேசத் தொடங்கினார். லால் சலாம் படத்தைப் பற்றி சொல்லணும்னா, சிவப்புக்கு நிறத்திற்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு. அதை கம்யூனிஸ்ட் பயன்படுத்துவாங்க, வன்முறைக்கும் பயன்படுத்துவாங்க, புரட்சிக்கும் பயன்படுத்துவாங்க. ஐஸ்வர்யா புரட்சிக்காக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த கதைக்கு தேசிய விருது கிடைக்கும்னு என் மகள் சொன்னாங்க. கதை கேட்டதும் எனக்கு பிடித்துவிட்டதால் அந்த கதாபாத்திரத்தில் நான் நடிக்கிறேன் என்று சொன்னேன். இதைத் தொடர்ந்து பேசிய ரஜினிகாந்த், நான் சொன்ன காக்கா கழுகு கதையை பலர் விஜயை தாக்கி பேசியதாக நினைத்துக் கொண்டார்கள். அது என்னை ரொம்பவே வேதனையடைய செய்தது. நான் எப்போதுமே அவரின் நலம் விரும்பிதான். விஜய் என் கண்ணுக்கு முன்னால வளர்ந்த பையன். தர்மத்தின் தலைவன் ஷூட் முடிஞ்சதும் சந்திரசேகர் விஜயை அறிமுகப்படுத்தினார். என் பையன் நடிப்புல ரொம்ப ஆர்வம் இருக்கான், நீங்க சொல்லுங்க, படிச்சுட்டு வந்து ஆட் பண்ணாம்னு என்றார். அப்ப விஜயிடம் நல்லா படிப்பா, அதுக்கப்புறம் நடிகர் ஆகலாம்னு என்றேன். அதுக்கப்புறம் விஜய் நடிகர் ஆகி படிப்படியாக அவருடைய டிசிப்ளின், திறமை, உழைப்பால இப்ப உயர்வான இடத்துல இருக்கார். அடுத்து அரசியல் சமூக சேவைன்னு போக இருக்கார். இதுல வந்துட்டு எனக்கும் விஜய்க்கும் போட்டின்னு சுத்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் படத்திற்கு நான் தான் போட்டி, விஜய் படத்திற்கு அவர்தான் போட்டி. எனவே காக்க கழுகை வைத்து பேசுவதை இன்றே விட்டுவிடுங்கள் என்றார். இணையத்தில் இவரின் பேச்சு வைரலாகி வரும் நிலையில் ரஜினி விஜயை பற்றி நன்றாகத்தான் பேசியிருக்கிறார். இனிமே காக்காவும் வேண்டாம், கழுகும் வேண்டாம், எல்லாத்தும் இந்த இசை வெளியீட்டு விழாவில் தலைவர் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார். அவங்க வேலையை அவங்க பாருங்க என்று ரசிகர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.